அன்னைக்கு இருந்த பழனிசாமி வேற, இனிமேல் வர்ற பழனிசாமி வேற. இதுவரைக்கும் நான் எந்த இடத்துலயும் இப்படி பேசல, இந்த இடத்துல தான் நான் பேசியிருக்கிறேன். தவறு செய்தவர்கள் எவரால் விட்டு வைக்க மாட்டேன், எவ்வளவு பெரிய பதவி இருந்தாலும் விட்டு வைக்க மாட்டேன். அதனால என்ன நடந்தாலும் பரவாயில்ல, அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. பட்டி என்ன நாமெல்லாம் மனிதர்களா, ஆடு மாடா பட்டியில் அடைக்கிறதுக்கு? ஆட்டுப்பட்டி போடுறாரா? அதெல்லாம் ஆட்டுப்பட்டியில நல்லா இரும்பு கதவு போட்டு எல்லாம் அடைக்க போறாங்க, கவலைப்படாது. உங்களை யாராலையும் காப்பாற்ற முடியாது. நிச்சயமா சொல்றேன், உறுதிபட சொல்றேன், இந்த தெற்கு சட்டமன்ற தொகுதியில் சொல்றேன், யாராலையும் காப்பாற்ற முடியாது. துணிச்சலா எடுப்பேன், சொன்னதை செய்வோம் பழனிசாமி. இன்றைய தினம் பாத்தீங்கன்னா தெற்கு தொகுதியில நம்ம ஏற்கனவே அதிமுக ஆட்சி இருந்தது, உங்களுக்கு நல்லா தெரியும். 19, 20, 21 ஒரு கொடிய நோய், வைரஸ் நோய்னு பாத்தீங்களா? எவ்வளவு கஷ்டப்பட்டான். அந்த வைரஸ் காட்டிலே பரவி அந்த வைரஸ் பாதிக்கப்பட்டவர்கள் உயிரிழக்கின்ற அளவிற்கு ஒரு கொடிய நோய். அந்த கொடிய நோயோட மிக கடுமையானது கரூர் இருந்து காட்டுல வந்து கலந்து தெற்கு சட்டமன்ற தொகுதியில பரவி இருக்குது. திருப்பி சொல்றேன், கொரோனா வைரஸ் தொற்று கூட மருந்து இருக்குது. இப்ப வந்த வைரஸுக்கு மருந்தே இல்ல. அது ஏதாவது பாதிக்கப்பட்டு விட்டா உங்களுக்கு உயிருக்கே ஆபத்து விடும், உங்களுடைய வாழ்க்கைக்கு உழ வச்சிருவாங்க. கரூரை முடிச்சு கட்டி கோவை மாநகரத்தில் தெற்கு சட்டமன்ற தொகுதியில் நுழைஞ்சிருக்கிறாங்க. அவர்களை விரட்டி அடிப்பீங்களா? சத்தமா சொல்லுங்க, விரட்டி அடிப்பீங்களா? சிந்திச்சு பாருங்க. ஒருவருக்கு ஆண்டவன் மூளை எதுக்கு கொடுத்திருப்பாங்க? நல்ல வளர்ச்சி திறந்து கொடுத்திருப்பாங்க, நல்லதை செய்ய வேணும் ஆண்டவன் மூளை கொடுத்திருப்பார். ஆனா ஒரு மனிதனுக்கு மூளை கொடுத்தது சிந்திக்கிறது பூரா தீய சக்தி தான், சிந்திக்கிறது பூரா தீய எண்ணம், தீய எண்ணம். அல்லாஹ் அப்படிப்பட்டவர் இந்த தொகுதியில் நிற்கிறாரு. அவரை தோல்வியடை செய்வீங்களா? நல்லா சத்தமா சொல்லுங்க, சத்தம் இல்லையே. அது மட்டும் இல்ல, இன்றைக்கு ஸ்டாலின் பேசினாரு, அவரை பத்தி புகழ்ந்து பேசுறாரு. யாரை பத்தின்னு தெரியும், நான் பேரை சொல்ல விரும்பல. பேரு சொன்னா அது தகுதி இல்லாத எல்லாம் பேரை சொல்றது தவறு என்று நினைக்கிறேன். அவர் யாரு? 10 ரூபாய்க்கு மதிப்பு கொடுத்தவர், 10 ரூபாய்க்கு அடையாளத்தை காட்டினவர், மதிப்பு கொடுத்தவர். அவர் சொல்றார், திரு ஸ்டாலின் அவர்கள் மேற்கு மண்டலத்தின் சிம்ம சொப்பனமாக இருந்தவர். அவர் பேர் கோடு போட்டா, கோடு போட சொன்னா ரோடே போடுவார். அதெல்லாம் நல்லா ரோடெல்லாம் போட மாட்டாரு, ரோடு போட்ட மாதிரி பணத்தை எடுப்பாரு. ரோடு போட மாட்டாரு, ரோடு போட மாதிரி. கரூர் சட்டமன்ற தொகுதியில் ரோடே போடாத பணத்தை எடுத்து நான் சட்டமன்றத்தில் பேசி அறிக்கை விட்டு அந்த ரோடு போடாத பணத்தை எடுத்தவர்கள் மீது வழக்கு பதிவு செஞ்சிருக்கிறோம். அவர் மீது அப்படிப்பட்டவர் ரோடே போட்டு வரோம். நீ எங்க ரோடு போட்டா அந்த ரோட்லயும் கொள்ளையடிக்கிற கட்சி தானே திமுக கட்சி. இதே நல்லா சிந்திச்சு பாருங்க. இப்ப பேசின வாய் தான் அன்னைக்கு பேச்சு. கரூர்ல என்னென்னலாம் பேசுன திரு செந்தில் பாலாஜி என்னென்னலாம் பேசுனீங்க, அருமை சகோதரர் என்கிட்ட சரியா சொல்ல விட்டுட்டாரு. திரு வேலுமணி இருந்தா ஒரு எல்இடி போட்டு காட்டியிருப்பேன், என்னென்னலாம் செஞ்சானு படம் பிடிச்சு காட்டியிருப்பேன். இதே ஸ்டாலின், இதே வாயி, இதே தொகரடியில கரூர்ல பேசுறாரு. யாரு பேசுறாரு? இன்றைக்கு இருக்கிற முதலமைச்சர் புகழ்ந்து யார புகழ்ந்து பேசுறாரோ அதே புகழ்ந்த பேசின வாயி நாக்கு அங்க கரூர்ல பேசுது. அவர் மிக மோசமானவர். அவர் வெவ்வேறு மாதிரி எல்லாம் பேசினார், அது வேண்டாம், அசிங்கமா எல்லாம் பேசினார். பிறகு அவர் தம்பி பத்தி சொன்னார். அவர் ஆழ்கடத்திலே சம்பந்தப்பட்டவர். யாரு? இங்க நிக்கிற வேட்பாளருடைய தம்பி ஆழ்கடத்தில் ஈடுபட்டவர். அவர் ஸ்பிரிட் கடத்தினவர். நாம சொல்லலீங்க. இன்றைய முதலமைச்சர் யார் புகழ்ந்து பேசுறாரோ அவர் சொன்ன வார்த்தை தான் நான் சொல்றேன். இதையெல்லாம் ஆதாரத்தோட நான் காட்டியிருப்பேன். தம்பி கொஞ்சம் சற்று எனக்கு ரோட் ஷோ விட்டாரு, நீங்க வந்த பிறகு தான் மீட்டிங் தெரிஞ்சது, அதனால ஆதாரத்தோட நான் காட்ட முடியல. ஆதாரத்தோட நம்முடைய வேட்பாளர் உங்களுக்கு அந்த பேட் இருக்குது பாத்தீங்களா தம்பி, பேடல பதிவு பண்ணிக்க, வீடு வீடா காட்டு. இதே ஸ்டாலின் எப்படி எல்லாம் பேசினாரு, இந்த வேட்பாளர் பத்தி எப்படி பேசினாரு, நாறு நாரா உரிச்சு காட்டணும். காட்டுவீங்களா? அப்படிப்பட்டவரை எப்படி புகழ்ந்து பேசுறாரு? இதுக்கு என்ன காரணம்? தப்பு. என்ன? கரெக்டா மாமூல் கொடுக்குறாங்க. தலைமைக்கு சேர வேண்டியத கரெக்டா போகுது. நான் ஏற்கனவே சொன்னேன், ஆண்டவன் நல்லது செய்யறதுக்கு மூளை கொடுப்பார். ஆனா எந்தெந்த வழியில இதை சரி பண்ணணுமோ, எந்தெந்த வழியில இதை அதுக்கு மேல சொல்லக்கூடாது. தேர்தலில் விதிமுறைகள்லாம் இருக்குது. அதனால இதை எப்படி எல்லாம் அதை செஞ்சு போய் சேர வேண்டிய இடத்துல மொத்தமா கொடுத்துட்டு ஒரு பகுதியை எடுத்துட்டு வந்துதான் இங்க உள்ள இறக்கியிருக்காரு. நாங்க அண்ணா திமுக பொறுத்த வரைக்கும் உங்களை நம்பி இருக்கிறோம்.
அதிமுக மக்களை நம்பி இருக்குது. இங்க நிக்கிற வேட்பாளர் இதை நம்பி இருக்கார். எதை சொல்லுங்க நல்லா, நீங்க நல்லா புரிஞ்சுக்கீங்க. ₹1 செலவு பண்ணுனா முதல் போட்டு முதல் எடுக்கிற ஒரு வியாபாரி, அரசியல் வியாபாரி உஷாரா இருந்துக்குங்க. என்ன உங்களுக்கு பார்த்தா இப்ப பெருசா தெரியும், கவர்ச்சிகரமா தெரியும். ஆனா பின் விளைவு என்ன என்பதை இப்பொழுதே சிந்தித்துக் கொள்ளுங்கள். கரூர்ல ஏன் உண்மையான இருந்தா கரூர் நிற்க வேண்டியதானே? இப்ப நான் வந்து எடப்பாடி நிற்கிறேன், சகல தொண்டாமுத்தூர் நிற்கிறேன், நம்ம எப்ப அவர் தொகுதி நிற்கிறாங்க, நீ ஏன் தொகுதி மாறி வந்து நிற்கிற? ஆக உன்ன மக்கள் நிராகரிச்சுட்டாங்க, அதனால அங்க வேலை இல்லை. நான் எடப்பாடியில் 11வது முறை நிற்கிறேன், 11வது முறை நிற்கிறேன். என்ன என்னுடைய மக்களுக்கு என்ன போய் ஓட்டு கூட கேட்கல, நான் வந்து இன்னும் தொகுதிக்குள்ளேயே போகல. அப்படி தொகுதிக்குள்ளேயே போகாம கூட என்னுடைய மக்கள் என்னை நேசிக்கிறாங்க, குடும்பத்தில் ஒருவராக என்னை பார்க்கின்றார். மக்களோடு மக்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன், அவருடைய எண்ணத்தை நான் செயல்படுத்தினேன். ஆனால் இங்க நிற்கிற வேட்பாளர் அப்படிப்பட்டவரா? அங்க சுரண்டி முடிச்சாச்சு, சட்டி சுரண்டி கமித்தி வச்சுட்டாரு. இங்க வந்து கோவை மாநகரம் செல்வம் கொளிக்கிற பகுதி, கோவை செல்வம் கொளிக்கிற பகுதி மாநகரம். இந்த பகுதியில் சொன்னாங்க ஏதோ முத்திரை வைக்கிறாங்க, எது தங்கத்துக்கு முத்திரை வைக்கிறாங்க, அவர் முத்திரை வச்சுட்டு போயிடுவார். நல்லா உஷாரா இருந்துங்க, அவர் முத்திரை வைக்கத்தான் வராரு. அந்த அந்த தொழிலையும் அவர் ஆரம்பிச்சிருவார், அந்த தொழிலையும் ஆரம்பிச்சிருவாரு. அந்த தொழில் அம்போடு போக வேண்டியதான். உஷாரா இருந்தா பொழைச்சுக்கலாம். ஒரு படத்தில் சொன்னாங்க, விழித்துக் கொண்டவர்களெல்லாம் பிழைத்துக் கொள்ளார். இந்த தெற்கு தொகுதி சட்டமன்ற தொகுதியில் விழித்துக் கொண்டால் நீங்கள் பிழைத்துக் கொள்வீர்கள், அவ்வளவுதான். அப்புறம் சட்டமன்றத்தில் இங்கதான் இல்ல, சட்டமன்றத்தில் என்னென்னலாம் பேசினாரு தெரியுமா? இதே செந்தில் பாலாஜி திரு கருணாநிதி பத்தி என்னென்னலாம் பேசினாரு, கடுமையா பேசினாரு, கடுமையா பேசினாரு. சட்டமன்றத்தில் பதிவு நீக்க முடியாது. அதே திரு ஸ்டாலின் பேசினாரு, அவர் வந்து டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர் இருக்கும்போது, இங்க நிக்கிற வேட்பாளர் டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர் அதிமுக இருக்கும்போது இந்த டிக்கெட் அடிக்கிற மிஷின் இருக்கு பாத்தியா, அதுல ஊழல் பண்ணான்னு பேசினார். இப்படி எல்லாம் பேசிவிட்டு புனித நீராடி தூய்மையானவரை வந்து நிக்கிற மாதிரி அடையாளத்தை காட்டுறார். நல்லா பாத்துங்க, 5 கட்சி அமாவாசை. அவர் போகாத கட்சியே கிடையாது. 5 கட்சிக்கு போனதுல மட்டும் ஒரே 5 ஆண்டுல 2 சின்னத்துல நிறுத்தின பெருமை இங்க இருக்கிற வேட்பாளர்கள். முதல் அதிமுக நின்று ஜெயிச்சாரு, பிறகு அதிமுக இருந்து வெளியே நினைக்கிட்டோம், போய் திமுக நின்று ஜெயிக்கிறார். அங்க பூரா வாரி விட்டார். இதே மாதிரி அதை செய்வோம் இதை செய்வோம். என்னுடைய கரூர் சட்டமன்ற தொகுதியில் தேனாரும் பாலாரும் ஓடும், எல்லா மக்கள் நம்பினாங்க, ஓட்டை குத்துனாங்க, நாம போட்டு இங்க வந்துட்டார். யாரு? தெற்கு சட்டமன்ற தொகுதிக்கு வந்துட்டார். தயவு செய்து அருள் கூர்ந்து நீங்க சிந்திக்க வேண்டும். ஒரு அரக்கன் மன்னிக்க முடியுமா? அரக்கன் எப்படிப்பட்ட உங்களுக்கு தெரியும்? அரக்கனை விட கொடியமானவர், அரக்கனை விட கொடியமானவர். அப்படிப்பட்ட மனிதாபிமானம் இல்லாத, மனித இரக்கம் இல்லாத ஒருவர் இந்த தொகுதியில் போட்டியிடார். அருள் கூர்ந்து தயவு செய்து கொங்கு நாட்டு மக்கள் விழிப்புணர்வுகள், சிந்தித்து பார்க்கக்கூடியவர்கள், எது சரி தவறு என்று எடை போட்டு அதற்கு தக்க தீர்ப்பளிக்கக்கூடிய மக்கள், இந்த மண்ணில் பிறந்த மக்கள், அவர்கள் நியாயமான தீர்ப்பை வழங்குவீர்கள், நல்லவரை தேர்ந்தெடுப்பீர்கள். மீண்டும் தீய சக்தி திமுக, ஏற்கனவே பொன்மன உச்சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சொன்னார், தீய சக்தி திமுகவை வேரோடு தமிழகத்தில் அழிக்க வேண்டும் என்று. அழிப்பீங்களா? அது மட்டும் இல்ல, இன்றைக்கு ஸ்டாலின் என்ன நாம கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்ல முடியல. ஆனா தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்கும் பிரச்சனையா? தமிழ்நாட்டுக்கும் என்னடா பிரச்சனை வந்து சொல்லு, என்ன பிரச்சனை வந்திருக்கு சொல்லு. டெல்லி இப்ப எங்க தேர்தல் நடக்குது? தமிழ்நாட்டில் நடக்குது. என்ன தேர்தல்? அப்ப சட்டமன்ற தேர்தல் பத்தி தான் பேசணும். டெல்லி எதுக்கு இருக்கிற? இல்ல, அதிமுக பத்தி பேசுறதுக்கு ஒண்ணும் இல்ல. அதிமுக பத்தி எந்த வித தவறான செய்தி சொல்லுவதற்கு அவர்கிட்ட ஆதாரம் இல்லை. அதனால தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்கும், தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்கும் அப்பனும் மகனும் மாத்தி மாத்தி பேசுறான். நான் தெளிவா சொல்றேன், அதிமுக ஆட்சி 10 ஆண்டு காலம் 11 2009 என்ன தவறு சொல்லு, நான் பதில் சொல்ல தயார். உங்க ஆட்சியில் ஊழல் நிறைந்து மலிந்து கிடக்குது, ஊழல் நிறைந்து மலிந்து வலிந்து கிடக்குது. அதுக்கு பதில் சொல்ல வக்கில்ல. எங்களை பத்தி பேசுற இந்த கூட்டணிக்கு இபிஎஸ் முதலமைச்சருடைய வேட்பாளர், எங்க கூட்டணிக்கு முதலமைச்சர் வேட்பாளர் இபிஎஸ் அன்றைக்கே சொல்லி ஆகிவிட்டது. அப்புறம் எதுக்கு டெல்லிக்கு தமிழ்நாட்டுக்கு, டெல்லிக்கு தமிழ் இது இருந்தா உண்டு, இது எல்லாம் என்ன பேசுறது சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ ஒரு கூட்டணி அமைச்சாச்சு, கூட்டணியுடைய பிரதான கட்சி நாம எல்லாம் ஒன்னா சேர்ந்து பேசி முடிவு பண்ணி தேர்தல் தெளிவா பேசியாச்சு. யார் கூட்டணி அமைக்கிறது, யார் கூட்டணிக்கு தலைமை, யாருடைய ஆட்சி அமைக்கணும், யார் கூட்டணியுடைய முதலமைச்சர் வேட்பாளர், எல்லாம் தெளிவா சொல்லியாச்சு. அரைச்சமாவே அரைச்சிட்டு இருக்காரு, வேற ஒண்ணும் தெரியாது. இருந்தா தானே
அது வேண்டாம்ப்பா, அதில் ஒருத்தர் கேஸ் வேற போட்டுக்கிறேன் மேல. ஏங்க பால்டாயில்லாம் பேர் ஏதாவது சொல்லணும்? நான் பேர் எங்கேயுமே பேர் சொல்லதா? பத்திரிகையாளர் இருக்காங்க, ஊடகம் இருக்காங்க, ஏன் பேர் சொன்னாங்களா? எங்கேயுமே பேரை சொல்ல. ஏன் ஒருத்தருக்கு மட்டும் கோவம் பொத்துக்கிட்டு வருது? குற்றமுள்ள நெஞ்சு ஏதோ வேணாலும் மண்டிக்க, அதை பத்தி எல்லாம் கவலையே இல்லை. எல்லாம் பார்த்துட்டு வந்தா இந்த பதவியில் இருக்கிறோம். நான் மட்டும் இல்லை, எங்க தொண்டனை கூட தொட்டு பார்க்க முடியாது. தொண்டனை கூட இங்க இந்த கரூர் அங்கிருந்து இங்க வந்து இறக்குமதி பண்ணிருக்க ஒரு ஆளு இங்க நிக்கிறார்ல, எவ்வளவு வழக்கு போட்டுக்கிற. கரூர் சட்டமன்ற தொகுதியில் அண்ணா திமுக காரன் மீது இந்த காவல்துறை பொய்யான வழக்கு பல போட்டிருக்குது. அத்தனையும் தோண்டி எடுக்கப்படும். அண்ணா திமுக ஆட்சிக்கு ஒரு தவறான வழக்கு பதிவு செய்த எவ்வளவு பெரிய அதிகாரி இருந்தாலும் கடுமையா நடவடிக்கை எடுப்பேன். அன்னைக்கு இருந்த பழனிசாமி வேற, இனிமேல் வர்ற பழனிசாமி வேற. ஆட்சிக்கு வந்த பிறகு பாரு எப்படி நடக்கணும் தமிழ்நாடு. ஸ்டாலின் அவர்களே, இங்க இருக்கிற வேட்பாளர் திரு செந்தில் பாலாஜி நல்லா புரிஞ்சுக்க. கரூர்ல எங்க ஆளு மீது பொய் வழக்கு போட்டு இருக்கிற இதே அதிகாரிகள் எப்படி எல்லாம் செயல்படுவான்னு பாருங்க. ஆட்சி மாறும்போது காட்சி மாறும். சக்கரம் சுத்திட்டே இருக்கான், கீழே இருக்க சக்கரம் மேலே வரும். அரசு அதிகாரிகள் நடுநிலையோடு நடந்துக்குங்க. இங்க கோவை மாநகரும் சரி, கோவை மாவட்டத்திலும் சரி, சரியான முறையிலே நடுநிலையோடு நடக்காது இருந்தா அவர்களுக்கு சட்ட ரீதியா நடவடிக்கை எடுப்பேன், துணிச்சலா எடுப்பேன். சொன்னதை செய்வேன், பழனிசாமி சொன்னதை செய்வேன். ஒரு காலகட்டத்தில் முதலாக என்னை முதலமைச்சர் தேர்ந்தெடுத்தீங்க. நான் வந்து கடுமையான சோதனையான நேரத்தில் பதவியேற்க கடுமையான வறட்சி, குடிப்பது கூட தண்ணி கிடையாது, சரி செஞ்சேன். பிறகு பெரிய வெள்ளம், புயல், டெல்டா மாவட்டம் சரி செஞ்சோம். பிறகு கொரோனா, ஒரு சோதனையான நேரமா இருக்கிறதுனால மக்களை பாதுகாக்க வேண்டிய பணியை நான் ஈடுபட்டேன். அதை இலக்காரமாக வச்சுக்கிட்டு நீங்க ஏதோ தவறு செய்யறீங்க. இந்த அரசாங்கத்தில் அதிகாரிகள் தயவு செய்து அருள் கூர்ந்து சட்டத்தின் மீறி நீங்க நடக்க இருக்க வேண்டும். நீங்க அரசாங்கத்துக்கு விசுவாசமா இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு தவறான செயல் ஈடுபட்டால் உங்களை யாராலையும் காப்பாற்ற முடியாது. நிச்சயமா சொல்றேன், உறுதிபட சொல்றேன். இந்த தெற்கு சட்டமன்ற தொகுதியில் சொல்றேன், யாராலையும் காப்பாற்ற முடியாது. தவறு செய்தால் எவராலும் விட்டு வைக்க மாட்டேன், எவ்வளவு பெரிய பதவி இருந்தாலும் விட்டு வைக்க மாட்டேன். அதனால என்ன நடந்தாலும் பரவாயில்ல, அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. தவறு செய்யக்கூடாது, நியாயமான முறையில் நடங்கள், நடுநிலையோடு நடங்கள். மக்களுக்கு நீங்க பிரதிநிதியா இருக்க வேண்டும். மக்களுடைய வரிப்பணத்தில் நீங்க சம்பளம் வாங்குறீங்க. திமுக கட்சியிலிருந்து சம்பளம் வாங்கல, மக்களுடைய பங்கு, மக்களுடைய வரிப்பணத்திலிருந்து சம்பளத்தை வாங்கி கொண்டிருக்கிறீர்கள். அந்த சம்பளத்தை வாங்குகின்ற அதிகாரிகள் சரியான முறையில் மக்களுக்கு உதவி செய்ய வேண்டும், நடுநிலையோடு நடக்க வேண்டும். இது ஒரு இந்திய நாடு, மிகப்பெரிய ஜனநாயக நாடு. இந்த ஜனநாயக நாட்டில் ஜனநாயக முறைப்படி நடந்துக்குங்க. ஒரு கட்சிக்கு ஆதரவாக செயல்பட்டீங்களா உங்களுடைய எதிர்காலம் கேள்விக்குறி ஆகிவிடும். அதைத்தான் எச்சரிக்கையா சொல்லிட்டு போறேன். இதுவரைக்கும் நான் எந்த இடத்துலையும் இப்படி பேசல, இந்த இடத்துல தான் நான் பேசியிருக்கிறேன். எங்க இருக்கிற வேட்பாளர் வந்திருக்கார், தெற்கு சட்டமன்ற தொகுதியில் திமுக சார்பால் போட்டிடுறாருல, வீராதி வீரன் சூராதி சூரன் பேசுறாருல. ஆட்சி மாறினா ஆளே காணாம எங்க ஓடி ஒளிச்சுக்கு வர தெரியாது. ஆட்சி மாறினா அவ்வளவு வழக்கு இருக்குது, அவ்வளவு வழக்குகள் நீதிமன்றத்திலே நடந்துட்டு இருக்குது. அவ்வளவு வழக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிற பொழுது அவருடைய பேச்சு இந்த அதிகாரி கேட்டா அவரை காப்பாத்துறதுக்கே முடியாது. உங்களை எங்க போய் காப்பாத்துவாங்க? சிந்திச்சு பாருங்க. தயவு செய்து அருள் கூர்ந்து சிந்திக்க வேண்டும். அதே போல மக்களும் சிந்திக்க வேண்டும். நீங்க சாதாரண நினைச்சிடாதீங்க. நீங்க எவ்வளவு ஆசை காட்டுவாங்க, கவர்ச்சிகரமா பேசுவாங்க. தேர்தல் விதிமுறை இப்படி நான் எதுவும் பேசக்கூடாது, நீங்க உங்களுக்கு எல்லாம் என்னென்ன செய்வாங்க எனக்கு தெரியும். அதை நம்பி ஏமாந்துடாதீங்க, தயவு செய்து ஏமாந்துடாதீங்க. இருக்கிற கூப்பி வேண்டி கேட்டுக்கிறேன். அற்புதமான வேட்பாளர் தெற்கு தொகுதி என்னுடைய அருமை நண்பர் அர்ஜுனன் அவர்கள் உங்களுக்காக பாடுபடக்கூடியவர். நான் முதலமைச்சர் இந்த காலத்தில் மக்களுடைய பிரச்சனைக்கு தான் கொண்டாந்து கடிதம் கொடுத்திருக்கார். அவருடைய சொந்த பிரச்சனைக்கு ஒரு கடிதம் கூட கொடுக்கல. இதை விட நல்ல வேட்பாளர் எங்க தேடி கண்டுபிடிச்சு? ஒவ்வொரு ஓட்டும் இந்த தெற்கு சட்டமன்ற தொகுதிக்கின்ற ஒவ்வொரு வாக்காளரும் அருமை சகோதரர் திரு அர்ஜுனன் அவர்களுக்கு வாக்களிக்க வேண்டும். அருவ ஜெயராமன் சிங்காநல்லூர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடார், அவருக்கு வாக்களிக்க வேண்டும். வடக்கு கோவை வடக்கு சட்டமன்ற தொகுதி சகோதரி திரும்ப வானதி சீனிவாசன் அப்படியே இடி மாதிரி, இடி எப்படி இடிக்குமா அது மாதிரி சட்டமன்றத்தில் அற்புதமான கருத்தை மக்களுடைய பிரச்சனை எடுத்து வைக்கும். அவருக்கு வாக்களிக்க வேண்டும் என்று அன்போடு இந்த நேரத்தில் கேட்டுக்கிறேன். அது மட்டும் இல்லை, இங்கெல்லாம் அவருக்கு எப்பவுமே இங்கே வந்து இங்கே நிற்கிற திமுக வைக்கிற வேட்பாளர் டெண்டு கொட்டாய் போடுவார். பட்டி என்ன நாமெல்லாம் மனிதர்களா ஆடு மாடா பட்டியில் அடைக்கிறதுக்கு? ஆட்டுப்பட்டி போடுறாரா? அதெல்லாம் ஆட்டுப்பட்டியில் நல்லா இரும்பு கதவு போட்டெல்லாம் அடைக்க போகிறேன், கவலைப்படாது. நீ பட்டியிலேயே மக்கள் அடைக்கிற காத்துக்கிட்டு எப்படியெல்லாம் மக்களை வஞ்சிக்காதே, ஏழைகளை வஞ்சிக்காதே, வறுமையை பயன்படுத்தி மக்களை ஏமாற்றி கவர்ச்சிகரமாக பேசி தயவு செய்து தவறான வழியை பின்பற்றினா
அது பின்பு உங்களுக்கு பின்விளைவை ஏற்படுத்தும் என்பதை இந்த வேட்பாளருக்கு நம்ம ஏற்று நிற்கின்ற வேட்பாளருக்கு எச்சரிக்கின்றேன். இந்த டெண்டு போடுறது, இந்த ஆளை கொண்டாந்து அடைக்கிறது, இதையெல்லாம் விற்று நியாயமான முறையில் ஜனநாயக முறைப்புள்ள மக்களை சந்தி. அதே மாதிரி அதிகாரிகள் அதே மாதிரி தான் இந்த டெண்டு கொண்டாய் போடுறதெல்லாம், இந்த ஆட்டை மாட்டை அடைக்கிற மாதிரி அதையெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தா எந்தெந்த பகுதியில் எந்தெந்த அதிகாரி தக்க நடவடிக்கை எடுக்கிறோ அதையெல்லாம் பட்டியல் போட்டு எங்க ஆளு கொடுப்பாங்க, எதிர்காலத்தில் பாதிக்கும். அதையும் நான் சொல்லிட்டேன். அப்புறம் சுயாட்சி வேட்பாளர் 18 பேரை போட்டு வச்சிருக்காராம். எவ்வளவு தந்திரம்! நான் தான் ஏற்கனவே சொன்னேன், நல்லதுக்கெல்லாம் மூளை பயன்படுத்த மாட்டாங்க. ஆண்டவன் கொடுத்த மூளை நல்லதுக்கெல்லாம் பயன்படுத்துவாங்க, கெட்டதுக்கு தான் பயன்படுத்துவாங்க. 18 பேர் போட்டிருக்காங்க. 18 பேர் பினாமியா சுயேட்சா போட்டு அங்கங்க ஒரு கொட்டாய் போட்டு அமர வைக்கிறதா. இதுக்கெல்லாம் மக்கள் ஏமாந்துருவாங்களா? ஏய், கொங்கு பகுதியிலே தலைநகரம் கோவை. இன்றைக்கு இந்த பகுதியுடைய வளர்ச்சி இன்றைக்கு கொங்கு மண்டலம் பூரா பரவி இருக்குது. இங்க இருக்கிற தொழில் கொங்கு மண்டலம் பூரா பரவி இருக்குது.